நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம். 16, 14. அப்பொழுது தியத்ரா ஊராளும் ரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பவுலும் சீலா என்கிற அவருடைய உடன்பாளையாலும் இவர்கள் பிலிப்பி பட்டணத்திலே வந்திருக்கிறார்கள், வந்து ஊழியம் செய்கிறார்கள். வழக்கம் போல ஒரு ஆற்றின் அருகே, அங்கே அந்த ஆற்றங்கரையிலே இவர்கள் ஜெபிப்பது வழக்கமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது வழக்கம் போல அவர்கள் அந்த ஆற்றங்கரையில வந்து ஜெபிக்க வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது ஒரு நாள் பார்க்கிறார்கள், அந்த ஆற்றங்கரையிலே, அந்த மணல் பரப்பிலே அநேக ஸ்திரீகள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பவுலும் சீலாவும் அவரிடத்தில் போய் ஆண்டவரை குறித்து பேசுகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துல தியத்தரா ஊராளும் ரத்தாம்பரம் இருக்கிறவள். ரத்தாம்பரம் என்பது விலையேற பெற்ற வஸ்திரம். அந்த நாட்களில் ரத்தாம்பரம் என்பது மிகவும் பணக்காரர்கள் அணிகிறதான வஸ்திரம். ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்துல கூட அவன் ரத்தாம்பரம் உடுத்தி இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ மிகவும் பணக்காரர்கள் உடுத்தக்கூடிய காஸ்ட்லி ட்ரெஸ், அதுதான் இந்த ரத்தாம்பரம். அப்படிப்பட்ட காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வியாபாரம் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் விமன், நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கிறாள். அந்த பெண்ணும் இங்கே பவுல் சொல்லியவரை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அப்பொழுது கர்த்தர் அந்த லீதியாள் என்கிறதான பெண், ரத்தாம்பரம் விற்கிறவனும் தேவனை வணங்குகிற பெண்ணுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தருளினார். அவள் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெண் அதன் பிறகு அவள் ரட்சிக்கப்படுகிறாள். ரட்சிக்கப்பட்டு பவுலையும் சீலாவையும் தன் வீட்டிலே தங்குபடி அழைக்கிறாள். அவள் ஒரு நல்ல விசுவாசியாக ஆண்டவருக்கு என்று அந்த பெண் வாழ்கிறதை நம்ம பார்க்கிறோம். நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் தான் இருதயங்களை திறக்கிறவர். இதை நம்ம உணர வேண்டும். ஆண்டவர் தான் இருதயங்களை திறக்கிறவர். இப்போ இந்த நாளிலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு முழுக்க காரணம் கர்த்தர் மட்டும்தான் காரணம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2:6 சொல்லுகிறது, 2:8 சொல்லுகிறது. அப்ப பார்க்கும் பொழுது கிருபை, ஆண்டவருடைய கிருபை, அந்த கிருபை தான் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறது. திறந்து கொடுத்து ஆண்டவரை விசுவாசிக்கும்படியான ஒரு விசுவாசத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது. இதன் மூலமாகவே நாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசித்து நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திறந்ததினாலே நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்திருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் அவர்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, மாயையால் அவைகள் பீடிக்கப்பட்டிருக்கிறது, பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறார்கள், பாவத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள், பாரம்பரியங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவறான வணக்கங்களை, தவறான ஆராதனைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவருடைய இருதயம் பற்றி கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் தான் இருதயத்தை திறக்க வேண்டும். ஆண்டவர் திறந்தால்தான் எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம தெளிவாய் அறிய வேண்டும். நம்ம இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கிறோம், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம ஜெபிக்கிற நமக்கு இந்த வசனம் ஒரு அருமையான ஒரு திறவுகோல் வசனம். நம்ம ஜெபிக்கிறதுலே ஒரு போக்கஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு. ஆக்சுவலா இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த 14வது வசனம். நம்ம வெளியிலே பார்க்கும் பொழுது பவுல் பேசுகிறதை
எல்லாருக்கும் பார்க்க முடியும். அந்த காட்சியை நீங்க ஒருத்தர் பார்த்தாங்கன்னா, பவுல் பேசுகிறதை பார்க்க முடியும். அந்த இடத்துல அநேக பெண்கள் உட்கார்ந்து அவர் பேசுகிறதை கேட்கிறதை பார்க்க முடியும். இதான் காட்சி. அப்ப அந்த இடத்துல அந்த கூட்டத்துக்குள் நீதியாள் என்ற பெண்ணும் கூட அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள். இங்கே பவுல் பேசுகிறார், அவர்கள் கேட்கிறார்கள். இதுதான் அங்க நடக்கிற சம்பவம். இப்ப இந்த சம்பவம் என்பது வெளியிலே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாய் காணப்பட்டாலும், இந்த இடத்துல ஒருவரின் கண்களுக்கும் காணப்படாத ஒன்று அந்த இடத்துல நிகழ்கிறது. புரிதலா? யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் ஒரு காரியம் நடக்குது. இங்க பேசுகிறதை அங்கு உட்கார்ந்து எதிரே உட்கார்ந்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் பேசுகிற சத்தத்தை அங்க இருக்கிறவங்களால கேட்க முடிகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒருவராலும் பார்க்க முடியாதபடி, ஒருவராலும் கேட்க முடியாதபடி அங்கே ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. அதுதான் உண்மை. அதுதான் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிற ஒரு காரியம் நடக்கிறது. அதுதான் அந்த இருதயத்தை யாருக்கும் தெரியாமல், யாரும் பார்க்காத விதத்தில் அந்த இருதயத்தை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறதான கர்த்தர். அந்த இருதயத்தை திறந்து கொண்டிருக்கிறதை யாரும் பார்க்கவும் முடியாது, யாரும் கேட்கவும் முடியாது. அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அவர்கள் மட்டுமே அந்த இடத்திலே அதை உணர்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறந்ததுனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னேன். அதே போல இன்றைக்கு நம்மை சுற்றிலும் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தினால் அடைக்கப்பட்டிருக்கிறது, பாரம்பரியத்தினால் அடைக்கப்பட்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனையால் அடைக்கப்பட்டிருக்கிறது, பலவிதமான வேண்டாத காரியங்களால் அந்த இருதயங்கள் எல்லாம் போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை திறக்கிறவர். இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன? பல நேரத்துல நம்ம சாதாரணமாக நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லுகிறோம். அதே நேரத்தில் அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போறோம். என்ன நம்ம ஜெபிக்கிறோம், இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இருதயத்தை திறக்காமல் எந்த ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படுவதில்லை. அவர் இருதயத்தை திறக்கிறவர். அங்கே நீதியாளின் இருதயத்தை ஆண்டவர் திறந்தால் அந்த பெண் ரட்சிக்கப்படுகிறாள். அப்போ எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த இருதயத்தையும் அவரால் திறக்க முடியும், யாரையும் ரட்சிக்க அவரால் முடியும். அந்த பெண்ணை கர்த்தர் ரட்சிக்க சித்தமாகி விட்டார். ஆகினாலே அந்த பெண்ணுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்து இந்த சத்திய வசனங்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு கர்த்தர் வழியை திறந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், முழு உலகத்திலும் இருக்கிற ஜனங்கள், பாபத்தில் இருக்கிற ஜனங்கள், பாரம்பரியத்தில் இருக்கிற ஜனங்கள், சகல விதமான அந்தகார கிரிகளில் அகப்பட்டு இருக்கிற ஜனங்கள், இப்படி பலவிதங்களிலே பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதான ஜனங்களின் இருதயங்கள் திறக்கப்படும்படிக்கு நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்? பைபிள்ல வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை பிடித்து கொண்டு அந்த அடிப்படையில நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தேவன் வெளியரங்கமான பதிலை கொடுத்து நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இருதயங்கள் திறக்கப்பட ஜெபிப்போம். இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் தேசத்து ஜனங்களின் இருதயங்கள் திறக்கப்படட்டும். இன்றைக்கும் பார்க்கும் பொழுது பாவத்தினை மூழ்கி போயிருக்கிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள். போலியான மார்க்கத்திற்குள் ஜனங்களுடைய இருதயங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். தவறான காரியத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருதயம் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். அதான் முக்கியம். நம்முடைய இருதயம் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். இதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது போக்கஸ்டா ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறதோ, ஆண்டவரை குறித்த ரகசியத்தை வேதம் நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறதோ அதன் அடிப்படையிலே நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் இருதயத்தை திறக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதுனாலே நாம் ஜனங்களின் இருதயத்தை கர்த்தர் திறக்கும்படியாக நாம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஜனங்களின் இருதயம் திறக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த நாட்களிலே நீங்கள் ஒருவேளை சிலருக்காக ஜெபிக்கலாம். உங்க சொந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய செயல்பாட்டை உணர்ந்து அதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறதோ அதன் அடிப்படையிலே நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களுடைய லட்சியம் என்று சொல்லுகிறது. அது சாதாரண ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவருடைய செயல்பாடு என்னன்னா, அந்த இருதயம் திறக்கப்படுகிறது.
அப்போ இந்த இடத்துல கர்த்தரால் தான் அது சாத்தியமாக்குறது. நம்ம ஜெபிப்போம், நம்முடைய தேசத்தின் ஜனங்களின் இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே திறக்கப்படட்டும். எங்கள் தேசத்து ஜனங்களின் இருதயம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பொல்லாத பாவ வழிகளில் இருக்கிறார்களே, ஆண்டவர், எது தெய்வம் என்கிற காரியம் அறியாமல் உணராமல் ஏதோ ஒன்றை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, பலவிதமான காரியங்களில் மூழ்கி போய் அதிலே அவருடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உடைய சத்தியத்தை அறிய முடியும், வார்த்தைகளை கேட்கும்படி ஒவ்வொரு ஜனங்களின் இருதயம் திறக்கப்படட்டும் என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஜனங்களுக்கு எங்கெல்லாம் சத்தியம் அறிவிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் ஜனங்களின் இருதயத்தை திறந்து விடுவார். ஆண்டவர் இருதயத்தை திறந்து விடும் பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அல்லது அந்த இடத்துல யாராவது ஒரு ஊழியர் பேசுகிற வார்த்தைகள் வல்லமையாய் கிரியைகளை நடப்பித்து அந்த ஆத்மாவை கண்டிப்பாய் ரட்சித்து விடுகிறது. நம்முடைய ஜெபம் இன்னும் கூர்மையாக்கப்பட்டதாய், இன்னும் நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு நேராய் செம்மையாய் ஏறெடுக்கப்படக்கூடியதா இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கணும், டெய்லி ஜெபிக்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்து ஜனங்களின் இருதயங்கள் திறக்கப்படுவதாக, அந்த இருதயங்கள் கடினப்பட்ட இருதயங்கள் உடைக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக, ஆண்டவருக்காய் வாழ்வதற்கான ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்கும் வரட்டும் என்று சொல்லி நாம் பாரத்தோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், நாம் கேட்டுக்கொள்வதை விட கர்த்தர் இரட்டத்தனையாய் நமக்கு கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இருதயங்களை திறக்கிறார், தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி வைக்கிறார். இருதயங்களை திறந்து அந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் ரட்சிப்பை ஏற்படுத்தி விடுகிறார். அதனால இருதயங்கள் திறக்கப்படும்படிக்கு நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளிலும் மனதில் வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த நபருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருளுங்க. இருதயத்தை இந்த நபருடைய இருதயம் உமக்காக திறக்கப்படுவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதில். அன்றைக்கு கிரியை செய்தவர் இன்றைக்கும் நமக்கு நடுவில் அதே கிரியைகளை நடப்பிக்க வல்லமை உள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் நீங்கள் நீதியானின் இருதயத்தை திறந்திருக்கிறீங்க. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய மனக்கண்கள் குருடாய் இருக்கிறது அப்பா. அவருடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக, எல்லாருடைய இருதயங்களும் திறக்கப்பட்டு உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாட்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கடின இருதயங்கள் திறக்கப்படுவதாக, பாவத்தில் இருக்கிற இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, பல பொல்லாத காரியங்களை பிடித்துக் கொண்டிருக்கிற இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் சோத்திரம், 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 சோத்திரம். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல பாகங்களை மறவாதே. ஆமென்.